முதல் இந்திய சுதந்திர போராட்ட தியாகி மாவீரன் தீரன் சின்னமலை அவர்களுடைய 214ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சி நாளை 3/8/2019 அன்று அவர் தூக்கிலிடப்பட்ட சங்ககிரி கோட்டையிலேயும் அவர் வாழ்ந்து மறைந்த ஓடாநிலை மணிமண்டபத்திலும் அவருக்கு தொடர்ந்து கொங்கு மண்டலத்திலே இருக்கிற வேளாளர்கள் எல்லாம் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தியும் வீர வணக்கம் செலுத்தியும் வந்தோம். ஆனால் இந்த முறை 4 திசை வேளாளர் 2 கோடிக்கும் மேற்பட்ட ஒட்டுமொத்த வேளாளர்களையும் ஒரு ஒருங்கிணைப்பிலே அகில இந்திய வேளாளர் வெள்ளாளர் கூட்டமைப்பாக உருவாக்கி ஒட்டுமொத்த வேளாளரும் இன்று தீரன் சின்னமலை அவர்களுக்கு நாளை வீர வணக்கம் செலுத்த உள்ளோம். ஓடாநிலை மணிமண்டபத்திலே நாளை காலை 11:30க்கு நாங்கள் அஞ்சலி செலுத்த உள்ளோம். நாங்கள் தொடர்ந்து 1000 ஆண்டு காலமாக வேளாளராக கார்காத்த வேளாளர், சோழிய வேளாளர், பாண்டிய வேளாளர், வீரகுடி வேளாளர், கொங்கு வேளாளர் என 4 திசை வேளாளர்களும் தொடர்ந்து 1000 ஆண்டுகளாக வேளாளர் என்ற பெயரிலே பயணித்து வருகின்றோம். ஆனால் இன்று அந்த வேளாளர் பட்டத்தை இன்னொரு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த பட்டம் எங்களுக்கும் வேண்டும் என்று தொடர்ந்து இப்போ மத்திய அரசிடமும் மாநில அரசிடமும் கோரிக்கை வைத்திருக்கிறது. அதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஹன்ஸ் வர்மா என்ற குழுவை அமைத்திருக்கிறார்கள். அதில் எங்களுடைய வேளாளர்கள் என்ற அடையாளத்திற்கு என்னென்ன ஆதாரங்கள் இருக்கிறதோ அனைத்து ஆதாரங்களையும் நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். 100 செப்பேடுகளில் 95 செப்பேடுகள் வேளாளர் என்பது இந்த கொங்கு வேளாளர், கார்காத்த வேளாளர், சோழிய வேளாளர் இவர்கள்தான் வேளாளர் என்ற அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இந்த வேளாளர் என்ற பெயர் மாற்று சமூகத்திற்கு வழங்கக்கூடாது. அவர்கள் வேறு பெயர்களில் வரலாம் அல்லது அவர்கள் அந்த பட்டியலிலிருந்து வெளியேறுவதை நாங்கள் வரவேற்கின்றோம். எங்கள் பட்டியலுக்கு மேல் அவர்கள் பிசியாகவோ ஃபார்வேர்டாகவோ போனாலும் அதை பற்றி எங்கள் கவலை இல்லை, அதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் எங்களுடைய பெயரை அவர்கள் கேட்கக்கூடாது என்பது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இந்த அகில இந்திய வேளாளர் வெள்ளாளர் கூட்டமைப்பு முடிவு செய்துள்ளது. அப்படி அதையும் மீறி அந்த பெயரை வழங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான பதிலடியை அடுத்த தேர்தலில் இந்த அகில இந்திய வெள்ளாளர் கூட்டமைப்பு முடிவு செய்யும். இந்த கரூர் மாவட்டம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் தீரன் சின்னமலை மாவட்டம் என்று அழைக்கப்பட்டு நீண்ட நெடுகாலமாக தீரன் சின்னமலை மாவட்டமாக இருந்தது. இப்பொழுது அந்த பெயரை எடுத்து மீண்டும் கரூர் மாவட்டம் என்று அறிவித்தார்கள். ஆகையால் கரூரில் உருவாகியுள்ள புதிதாக திறக்கப்பட உள்ள மருத்துவக் கல்லூரிக்கு தீரன் சின்னமலை அவர்களுடைய பெயரை சூட்ட வேண்டும் என்பது அகில இந்திய வேளாளர் வெள்ளாளர் கூட்டமைப்பு சார்பிலும் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேர் சார்பிலும் நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கின்றோம்.